அடுத்து கோபி இதெல்லாம் பார்த்துறாரு. "செலியா, செலியா அந்த காரில் போகிறது யார்? காரில் போகிறது யார்?" அப்படின்னு சொல்லி கோபி வந்து செலியன் கிட்ட கேட்குறாரு. அந்த வண்டியில அம்மா, அப்பா, இனியா எல்லாரும் தானே போறாங்க. எங்க போறாங்க? எங்க போறாங்கன்னு கோபி கேட்குறாரு. பக்கத்துல எலி இருந்துட்டு, "அவங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? உங்க வேலைய போய் பாருங்க." பக்கத்துல செலியன்னு சொல்றாங்க, "நீங்க தான் அவங்கள வீட்ட விட்டு அனுப்பிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு உங்க மேல அக்கறை?" அப்படிங்கிறாங்க. "சும்மா இப்ப நம்பிக்கை இருக்கிற மாரி, ரொம்ப அக்கறை இருக்கிற மாரி ஓவரா நடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லி இவங்க 2 திட்டுறாங்க. "டேய் டேய் சொல்றா எங்க போறாங்க அம்மா? எங்கடா போறாங்க?" அப்படிங்கிற. "கோயிலுக்கு." "கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு?" "கும்பகோணத்துல உள்ள கோயிலுக்கு." "கும்பகோணத்துல கோயிலுக்கா? எதுக்கு?" அப்படிங்கிறாங்க. "சும்மா அக்கறை மாரி நடிக்காதீங்க. அவங்கள தான் வீட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டீங்க. பாவம் உங்களால யார் கூடயும் பேசாம, எங்கேயும் அசையாம, எதுவும் எந்த வேலையும் செய்யாம, சாப்பிடாம ஒரே இடத்துல படுத்து கிடந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது மன நிம்மதி வேணும்ல, அதுக்காக தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப அக்கறை இருக்கிற மாரி நடிக்காதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அம்மா எங்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன விடுங்க. அப்புறம் மேல மேல கொஸ்டின் கேட்டுட்டு என்ன எலியல் மாரி ரொம்ப ஹார்ஷா பேச வைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு செலியனும் உள்ள போயிறாரு. அதுக்கடுத்து இவரு ரொம்ப நொந்துக்கிட்டே உள்ள வராரு. அங்க பார்த்தோம்னா ராதிகா, மையும் அவங்க அம்மா எல்லாருமே கிளம்பியிருக்காங்க. லொகேஷன்